வணக்கம் நண்பா நண்பிகள். ரெஸ்ட் இன் பீஸ் ஃபார் நேஹா. இது வந்து உப்ளியில் நேற்று இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் அது ஒரு 2 டேஸாக பேச்சு போட்டிருக்கேன். நான் என்னன்னு நியூஸில் பார்த்தா அவங்க ஒரு கார்ப்பரேட்டர் அப்படின்னா அதான் பொலிட்டிஷியனில் கார்ப்பரேட்டராக இருக்கிறாங்க பொண்ணு. இது எனக்கு நியூஸு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ரூமர்ஸாக போனேன். ஆனால் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. காலேஜ் பிபிஎம்பி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. அவங்கள 9 தடவை குத்தி சாவடிச்சிருக்காங்க. இதில் ரூமர்ஸா இல்லை உண்மையாக என்ன தெரியாதுன்னா அப்படின்னு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. லவ் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சாவடிச்சான்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அந்த பொண்ணு விட்டு போடுறதுனால தான் அவன் சாவடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறது, அந்த பொண்ணு விட்டு போயிடுறான்னு சொன்னாலும் சரி, இல்லை ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணு பிடிக்கலனாலும் சரி, நான் என்ன ஒரே வார்த்தை சொல்கிறதுன்னா, உங்களுக்கு யார் இந்த சட்டத்தை கொடுத்தது? 9 தடவை குத்துறவளோ, அது காலேஜ் வாஸ்புடியிலேயே. இந்த மாதிரி நடக்கும்போது பெற்றவங்க பொண்ணுங்களை எப்படி வெளியே அனுப்புவாங்க? எப்படி ஃப்ரீடம் கொடுப்பாங்க? அந்த பொண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நோன்னா நோ தான். இன்னும் எத்தனை படம் வரணுமோ, இல்லை எத்தனை இன்சிடென்ட் நடக்கணுமோ, இன்னும் எத்தனை பேர் பொண்ணுங்களை இப்படி சாவடிப்பீங்கோ? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரேப் பண்ணி சாவடிக்கிறது, இல்லை இந்த மாதிரி வெஞ்சன்ஸு, நான் ப்ரப்போஸ் பண்ண என்னை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சாவடிக்கிறது, என்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லி சாவடிக்கிறது. இதே ஊர் உலகத்தில் பொண்ணாடா இல்லை உங்கள் அப்பா அம்மா தான் கட்டி வைக்க மாட்டாங்களா பார்த்து? அவளை தப்பே பண்ணவளா கூட இருக்கட்டும், நீ யார் கொலை பண்ணுறதுக்கு? நீ எந்த ஒரு மயிறு? இல்லை நீ எந்த ஒரு மயிருன்னு நான் கேட்குறேன். அந்த பொண்ணை நீ சாவச்சு இப்போ உன் வீட்டில் உனக்கு மரியாதை இருக்குமா? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு தலையெடுத்து நடக்க முடியுமா? உன்னை நீ பப்ளிக் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறிய? நீ வெளியே வந்தா உன்னை வெளியே வந்தால் உன்னை அறுத்து போட்டுருவாங்கடா. கிடைச்சாலே போதும் அறுத்துருவாங்க, செதலாக உன்னை அறுத்து போட்டுருவாங்க எல்லாத்தையுமே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே தண்டனை தான். என்ன தெரியுமா? உங்களெல்லாம் சாவு ஈஸியாக கொடுக்கவே கூடாது. இன்ச்சிலையும் உங்களை சாவடிக்கணும். சாவு கூட நீ எதிர்பார்க்கறது அவ்வளோ ஈஸியாக வரக்கூடாது உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த பொண்ணு தப்பு பண்ணாலும் ரைட் பண்ண எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை நீ கொலை பண்ணது தப்பு தான். அம்மால நீ தப்பு அவங்க சைடில் இருந்தால் கூட அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோடா தைரியம்? இந்தியா அவ்வளோ மொக்க கண்ட்ரியா? அவ்வளோ கேர்லெஸ்ஸு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா ஜஸ்டிஸ் கிடைக்குன்னா எத்தனை நாள் தெரியுமா? 2-3 நாள், அவ்வளோதான். அதாயிடும். இது ஒரு பழைய நியூஸ் ஆகிடும். இந்தியா லா ஃபஸ்ட்டு திருத்தணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்குற பதில் இன்ச்சாக இந்தியாவில் இருக்கிறவங்களே இவங்களை சாவடிக்கணும். இந்தியன் ஜுடிஷியல் செக்ஷன் எல்லாம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் மாறி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிக்கலை சேஞ்ச் பண்ணணும். பொண்ணை ரேப் பண்ணாலும் சரி, கொலை பண்ணாலும் தப்பு அவங்க நியாயம் தர்மம்னு எல்லாமே ஒன்று இருக்குது. அது பேஸ் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துன்னு அப்படின்னத்துக்கு கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, லாயரு, டாக்டரு எல்லாம் நீங்களே ஆகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்களும் என்னத்துக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுன்றது பிடுங்குத்துக்குதா? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கோ? ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஒரு இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்றப்போ தூன்னு இருக்குது. எனக்கு நிஜமாக ரொம்ப அசிங்கமாக அருவருப்பாகுது. இதை கோர்ட்டில் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஆனால் அந்த பையன் தப்போ ரைட்டான அவன் பண்ணாமல் பார்த்தியா கொலை, அவனை அப்படியே செதலாக இன்ச்சாக வெட்டணும். எனக்கு சில பேர் அந்த நியூஸில் நான் பார்த்தப்போ அந்த பொண்ணு பையன் லவ் பண்ணாங்கோ, பிரேக்கப் ஆகிடுச்சு, இல்லை விட்டு போகிறேன்னு சொன்னதாலும் அவ உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் பிடிக்கல, அவ்வளோதான். ஊர் உலகத்தில் பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணை சாவச்சிட்டா நீ ஒரு பெரிய ஹீரோவா? நீ ஒரு பெரிய அசிங்கமாக வந்துச்சு சொன்னால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸு இவனுங்களை எல்லாரையும் எனக்கு அந்த பொண்ணு ஆத்மா சாந்தி அடிக்கணுங்க, அவ்வளோதாங்க சொல்கிறது. என்ன பேசுதுன்னே தெரில. சேஃபே இல்லைங்க இந்தியா. கொஞ்சம் பொட்ட பசங்களெல்லாம் பார்த்து, லேடிஸ் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பாப்பா அவங்க வந்தாலும் யாருன்னா இருந்தவங்க தங்கச்சி, அக்கா, பக்கத்து வீட்டில் யாருன்னா பொண்ணு இருந்தால் ரொம்ப சேஃபாக போயிட்டு வாங்க. எந்த சவாசமும் வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு உங்கள் உஷாரில் நீங்கள் போய்ட்டு உங்கள் உஷாரில் நீங்கள் வாங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் மேக் பண்ண ரீசன் என்னென்னா, இந்தியா ஒரு சேஃபும் இல்லை. இந்தியா இது கர்நாடகா உப்ளியில் நடந்தது.
ஓகேவா? மொத்தமாவே நான் சொல்லிக்கிறேன். முந்தா நேத்து பாண்டிச்சேரி, அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டு, ஃபாரினர்ஸு, அப்புறமா 7 வயசு பொண்ணு, இன்னைக்கு 20, 22 வயசு பொண்ணும். நான் பிபிஎம்பி டிகிரி காலேஜ்னா அதான் மேபி ஐ திங்க் ஸோ பியூ இல்ல. டிகிரி காலேஜ்ன்னு தான் நெனைக்கிறேன். ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது. அவன் பேரு ஃபயாஸா, இந்த பொண்ணு பேரு நேஹாவா. என்னாவோ அப்படியே பைத்தியம் பைத்தியம் புடிக்குது நியூஸ கேட்டதுலேருந்து. பயமாகுது. என்னென்னலாம் இன்னும் கொடுமைகள் நடக்குமோ, என்னென்னலாம் கொடுமைலாம் பார்க்க போறோமோன்னு தெரியல. ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா. அந்த பொண்ணு இப்படி இல்ல, அந்த கார்ப்பரேட்டர் எவ்வளோ வருஷம் வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அவங்க பெத்த உயிர். டேய், அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சா போய் நீ கோர்ட்டில் கேஸ் போடுறேன். இதில் அதை பற்றி ஆன்லைனில் ஷேர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அந்த பொண்ணு இது பண்ணிச்சின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அப்பா அம்மாவை பார்த்து இல்லை கவர்மெண்ட் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கும். நீ கொலை பண்ணதுனால வேணாம், நீ ஆம்பளைக்கு லாயக்கில்லை, நீ ஒரு பொட்ட தாய்வழின்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணு 9 தடவை கொலை பண்ண நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஜாதி, எவ்வளோ ஒரு கேவலமான பிறவின்னு இதுலேயே தெரிஞ்சு. கேவலமாக ஜாதின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆம்பளை ஜாதிக்கே நீ ஒரு கேவலமானவன் நான் சொல்கிறது. நீ ஒரு முஸ்லீமு, உன்னோட கேஸ்ட் அதுன்னு சொல்ல, ஒரு ஆம்பளைன்ற ஒரு ஜாதி, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைன்னு இருக்குது. அந்த ஆம்பளை ஜாதிக்கே நீ ஒரு கேவலமான ஒரு கச்சடா கச்சடா டர்ட்டி வேஸ்டா நீ. வேஸ்ட்டுன்னா வேஸ்ட்டு. இவங்களெல்லாம் அப்படியே செதில் செல்லாக வெட்டணும். அவ்வளோதாங்க. எனக்கு ரொம்ப பேஜாராகுது. தயவு செஞ்சு பொண்ணுங்கள்லாம் சேஃபாக போங்க. எவனையுமே நம்பாதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை நம்புங்க, அண்ணாவை நம்புங்க, கூட பிறந்தவங்கள நம்புங்க. சேஃபாக போட்டு சேஃபாக வாங்க. எந்த நாயுமே நம்பாதீங்க. சரியில்லை, எதுவுமே சரியில்லை. உஷாராக இருங்கன்னு சொல்லிக்கின்னு இந்த வீடியோ என் பண்ணுறேன். அந்த பொண்ணு ஆத்மா சாந்தி அடையட்டும். ஜஸ்டிஸ் ஃபார் நேஹான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணிடுறேன். வரேங்க.